Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் இன்ட்ராடே கால்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இமீடியட் சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,590 இருக்குது. அண்ட் செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 32,143 இருக்குது. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 31,717 இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தலாம். ஸோ ரெசிஸ்டன்ட்னு பார்க்கும்போது 32,850 ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 33,307 ஒன்று இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 33,592 இருக்குது. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 33,985 இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. உங்கள் லெவல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் மார்க்கெட் கூட. ஸோ உங்களுக்கு ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இன்றைக்கி. ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிப்லா. ஸோ சிப்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளில் வந்து இப்போ கம்ப்ரஸ் ஆகி ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ரஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது நல்ல ஒரு மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதோ நீங்கள் அந்த பக்கம் வந்து என்ட்ரி எடுக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்தியா. ஸோ நாம் இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அகைன் சொல்கிறேன், இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் என்ட்ரி எடுக்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ். ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பல்ஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் வந்து பேட்டர்ன் நாங்கள் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ அதே வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற எல்லா கால்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து நம்ம டார்கெட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து மூவ்மெண்ட் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ்ன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.85% வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. அண்ட் யூரோப் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் மார்க்கெட்டாக தான் இருக்காங்க. அண்ட் ஏசியன் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லோரும் நெகட்டிவில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் பார்த்தலாம். ஸோ ஏப்ரல் 13 வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் பையிங் வந்து பர்ச்சேசிங் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா 3,465 crores நெட் செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ரொம்ப பெரிய செல்லிங் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஐ ஆக்டிவிட்டி பார்த்துடலாம். ஸோ டிஐ ஆக்டிவிட்டியும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 13 வந்து பார்த்திங்கன்னா 1,419 crores வந்து நெட் பையிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. அங்கே நல்ல ஒரு பையிங் நடந்திருக்கு. ஸோ கரன்சிஸ் வந்து பார்த்தலாம். ஸோ கரன்சிஸ் டாலர் விசஸ் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. 0.03% தான் வந்து பாசிட்டிவில் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டிஸ் பார்த்தலாம். ஸோ கமாடிட்டிஸ்னு பார்க்கும்போது கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 0.13% வந்து பாசிட்டிவில் இருக்குது. அண்ட் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து நெகட்டிவில் இருக்குது. அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.7% வந்து பாசிட்டிவில் இருக்காங்க. ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஸோ உங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலில் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் நாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.